ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான பட்டர் முறுக்கு பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே சுலபமான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்காக கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைச்ச அரிசி மாவு இருந்தால் கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதனால் ஒரு பாத்திரத்தில் சலடை வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே இந்த 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு பாக்கெட்டில் புழுங்கல் அரிசியா இல்லை பச்சரிசி மாவா அப்படின்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் பயன்படுத்தி இந்த கிறிஸ்பி முறுக்கு பட்டர் முறுக்கை ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த அரிசி மாவு பாக்கெட்டில் பச்சரிசி மாவா இல்லாட்டி புழுங்கல் அரிசி மாவான்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம எந்த அரிசி மாவு வேணாலும் நம்ம இதுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு ஃபஸ்ட்டு சலிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கடலை மாவையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததான் இது கூடவே பாதி டம்ளர் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை அரைச்சி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு பாதி டம்ளர் அளவுக்கு கடலை மாவும் அது கூடவே பாதி டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே சலிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா நம்ம வெள்ளை எள்ளு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம சுடு தண்ணி ரெடி பண்ணி அதில் தான் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட மாவோட அளவு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு வரும். இதுக்கு வந்து 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி வந்து கண்டிப்பாக நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம இந்த மாவு வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் 3 டம்ளர் அளவு மாவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த பட்டர் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் மாவு கலக்காமல் அந்த தண்ணியோடு கலக்க முடியல அப்படின்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே நல்லா வெந்து வந்துடும். எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற மாவோட அளவை விடவும் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் தண்ணி வந்து கம்மியாக கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்து கிளறி மூடி வச்சிடணும். ஏன்னா சம்டைம்ஸ் கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கும், இல்லாட்டி சில அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கும். அதனால நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி சேர்த்து இதை கலந்து வச்சுப்போம். தேவைப்பட்டால் இந்த மாவு வந்து பிசைஞ்சிக்கும் போது தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதோட சூடெல்லாம் குறைஞ்சி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து குறையணும். அந்த டைமில் நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளித்து இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து முறுக்கு அச்சு இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முறுக்கு அச்சு வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கண்ணு அச்சு தான் இருக்குது. 3 கண்ணு வச்ச அச்சு கூட வந்து இருக்கும். நம்ம அதை கூட வந்து பயன்படுத்திக்கலாம்.
இப்போ இந்த அச்சை முறுக்கு குழாயில சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவு நம்ம இது கூட சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா நான் ஆல்ரெடி இந்த பட்டர் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நம்ம பட்டர் முறுக்கு செய்யும்போது. அப்படி இல்லாட்டி அது வந்து நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர் முறுக்கு மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவை எண்ணெயில் டைரெக்டாகவே பிழிஞ்சு விட்டுக்கலாம். தனியாக கரண்டியில் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும்போது அதுவாகவே வந்து அருந்து விழும். அப்படி இல்லாட்டி நாமளே வந்து கையால் கட் பண்ணி இந்த எண்ணெயில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்க்கும்போது ரொம்பவே மெதுவாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து கையில் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் நம்ம வந்து எண்ணெய் கிட்ட வச்சு இதை நம்ம செய்கிறதால கொஞ்சம் கையில் அனலுமே அடிக்க ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு நம்மளால் அனல் பொறுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம இந்த முறுக்கு இதில் சேர்த்துட்டு மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இந்த எண்ணெயோட கொள்ளளவுக்கு நம்ம இந்த பட்டர் முறுக்கை புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ எண்ணெயில் இந்த மாவு வந்து சேர்த்த பிறகு நம்ம உடனேவே அதை திருப்பி போடக்கூடாது. ஓரளவுக்கு இது நல்லா ஸ்டிப் ஆகணும். ஸ்டிப் ஆன பிறகு நம்ம கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். அதுக்கடுத்து வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால இது நல்லா கிறிஸ்பி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது சம்டைம்ஸ் மேல் லேயர் மட்டும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகி உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே மாவு இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டர் முறுக்கு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. ப்ரௌன் கலர்லலாம் ஆகாது. அப்படியே வெள்ளையாகவே தான் இருக்கும். அதனால ப்ரௌன் கலர் ஆகணும்னு சொல்லிலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதோட பபிள்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அடங்கிட்ட பிறகு நம்ம அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா வெள்ளையாக இருக்குது. ஆக்சுவலாக லைட்டிங் குவாலிட்டி இன்னுமே நல்லா இருந்துச்சுன்னா இதோட கலர் வந்து நல்லாவே தெரியும். நல்லா வெள்ளையாகவே இருந்தது இந்த முறுக்கு. இப்போ பாருங்கள், இதோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சீக்கிரமாகவே இந்த முறுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் பட்டர் வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கோம். பார்க்குறதுக்கு தான் வெள்ளையாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த முறுக்கெல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செட்டு மாவும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நார்மலாக ஒரு கரண்டியில் முறுக்கெல்லாம் பிழிஞ்சு விடுவோம் இல்லையா, அதே மாதிரி எண்ணெயில் நம்ம கையால் கட் பண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஷேப்க்கு ரவுண்ட் ஷேப்பில் கூட நம்ம இதை அப்படியே வந்து எண்ணெயில் டைரெக்டாக சுற்றி விட்டுக்கலாம். ஏன்னா சிலரால் வந்து இந்த அனல் வந்து பொறுத்துக்க முடியாது, எண்ணெயிலேருந்து வர அனல். அவங்கெல்லாம் வந்து நம்ம கையால் கட் பண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக கொஞ்சம் வந்து இந்த முறுக்கு குழையை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதோட கொள்ளளவுக்கு மட்டும் இந்த முறுக்கை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஓரளவுக்கு இந்த முறுக்கு வந்து ஸ்டிப் ஆகும் இல்லையா, ஃப்ரை ஆகும். அந்த டைமில் நம்ம கரண்டியை வச்சு இந்த எண்ணெயிலே வந்து இந்த முறுக்கை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம இதை அப்படியே பொறிச்சு வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம கையால் உடச்சி விட்டுக்கலாம். இது ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கிட்டத்தட்ட எல்லாமே சேமான ஒரு ஷேப்புக்கு தான் கிடைக்கும் நமக்கு இந்த முறுக்கு. இப்போ இதுவுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்டிப் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த முறுக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்லேயே பேக்கரியில் கிடைக்கிற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு, அதுவும் ஹெல்த்தியான மெத்தடில் சூப்பராக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சூடாக கூட இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. ஸோ இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு மேலவும் இது நல்லா கிறிஸ்பியாக கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதிகபட்சம் நம்ம ஒரு 15லேருந்து 20 நாள் மட்டும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த பட்டர் முறுக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் சேம் மெஷர்மெண்ட் வந்து சேர்த்து அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.